சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தொகுதி பங்கீடு குறித்த உத்தேச லிஸ்டை இறுதி செய்துள்ளதாக தெரிகிறது. இதுல யாருக்கு எவ்வளவு சீட், எந்தெந்த தொகுதிகள் யார் யாருக்கு ஒதுக்கப்படலாம் என்பதனை பற்றி தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். இந்த 2026 தேர்தலுக்கான முக்கிய வியூகமாக திமுக தன்னுடைய சொந்த சின்னமான உதயசூரியன் சின்னத்துல குறைந்தது 160 தொகுதிகள்ல அதனுடைய கட்சியினரை மட்டுமே போட்டியிட வைக்க திட்டமிட்டிருக்காங்களாம். கூட்டணி கட்சிகள் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடும் இடங்களையும் சேர்த்தால் திமுக தலைமையிலான நேரடி போட்டி 176 தொகுதிகள் வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க தேவையான பலத்தை திமுகவிற்கு வழங்கும். கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற முக்கிய கட்சிகளுக்கான உத்தேச இடங்கள் பின்வருமாறு அமையும் என தெரிகிறது. இதுல காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படலாம். விசிகவிற்கு 8 தொகுதிகள், கூடுதலாக ஒரு தொகுதி வழங்கப்பட வேண்டும் என்பது குறித்து தற்போது பேச்சுவார்த்தைகளும் ஒருபுறம் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. தேமுதிகவிற்கு 6 தொகுதிகள், புதிதாக இணைந்திருக்கக்கூடிய விஜயகாந்தின் தேமுதிகவிற்கு கூடுதலாக ஒரு இடம் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கு. சிபிஎம் கட்சிக்கு 6 தொகுதிகள், சிபிஐ கட்சிக்கு 6 தொகுதிகள், மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு 2 தொகுதிகள், ஐயுஎம்எல் கட்சிக்கு 2 தொகுதிகள். தேர்தல் ஆணையம் இன்னும் ஒரு சில வாரங்கள்ல தேர்தல் தேதியை அறிவிக்க இருக்கக்கூடிய நிலையில திமுக கூட்டணி தன்னுடைய தொகுதி பங்கீட்டில் தெளிவான முடிவை எட்டியிருக்கு. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட புதிய சக்திகள் களத்தில் இருந்தாலும் 160க்கும் மேற்பட்ட இடங்கள்ல திமுக நேரடியாக போட்டியிடுவது தேர்தலுக்கு பிந்தைய அரசியல் பிரச்சனைகளை தவிர்க்க உதவும் என்று அக்கட்சி தலைமை கருதுகிறது. கூட்டணி கட்சிகளுடனான இந்த பங்கீடு முறைப்படி அறிவிக்கப்படும் போது தமிழக அரசியல் களம் மேலும் சூடுபிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அஇஅதிமுக மற்றும் பிற கட்சிகள் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல இருக்கக்கூடிய நிலையில திமுக தன்னுடைய காய் நகர்த்தல்களை வேகப்படுத்தி இருக்காங்க. எந்தெந்த இடங்கள் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதனை பற்றியும் பார்க்கலாம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். முதல்ல இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு 28 இடங்கள் ஒதுக்க வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு வழக்கமாக ஒதுக்கப்படும் தொகுதிகள் மற்றும் அவர்களின் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்களை பற்றியும் பார்க்கலாம். சென்னையில ராயபுரம், வேளச்சேரி அல்லது மயிலாப்பூர், தென் தமிழகத்துல கன்னியாகுமரி மாவட்டத்தின் பெரும்பாலான தொகுதிகள், அதாவது கிள்ளியூர், விளவங்கோடு போன்றவை இவர்களின் கோட்டையாகும். மேலும் தென்காசி மற்றும் சிவகாசி, மேற்கு மற்றும் வடக்குல ஓசூர், உதகமண்டலம் மற்றும் செய்யார். இதிலும் குறிப்பாக காங்கிரஸ் தன்னுடைய சிட்டிங் தொகுதிகளை தக்க வைத்துக் கொள்ளவும் நகர்ப்புறங்கள்ல செல்வாக்கு இருக்கக்கூடிய இடங்களை கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. இரண்டாவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி விசிக 8 முதல் 9 இடங்கள் வரை ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கு. விசிக தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்துள்ள வடக்கு மற்றும் மத்திய மாவட்டங்களில் கவனம் செலுத்தும். வட தமிழகத்துல காட்டுமன்னார் கோவில், செய்யூர், அரக்கோணம் தனி மற்றும் வானூர் தனி. மத்திய தமிழகத்துல அரியலூர் மாவட்ட தொகுதிகள் மற்றும் கடலூர் மாவட்டத்துல ஒரு தொகுதி. இதிலும் குறிப்பாக இந்த முறை விசிக தன்னுடைய சொந்த சின்னத்துல, அதாவது பானை சின்னம் போட்டியிட அதிக ஆர்வம் காட்டும் என தெரிகிறது. மூன்றாவதாக தேமுதிக. இந்த கட்சிக்கு 6 இடங்கள் வரை ஒதுக்க வாய்ப்பு இருக்கு. நீண்ட இடைவேளைக்கு பிறகு திமுக கூட்டணிக்கு வந்திருக்கக்கூடிய தேமுதிகவிற்கு விஜயகாந்த் அவர்களின் செல்வாக்கு இருக்கக்கூடிய இடங்கள் முன்னுரிமை அளிக்கப்படலாம் என சொல்லப்படுகிறது. குறிப்பாக விருதுநகர் மற்றும் மதுரை மத்திய தொகுதி அல்லது திருமங்கலம் ஒதுக்கப்படலாம். வடக்குல விஜயகாந்த் போட்டியிட்ட தொகுதி, அதாவது ரிஷிவந்தியம், இல்லனா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் ஒரு தொகுதி வழங்கப்படலாம். கோவையில் சூலூர் அல்லது மேட்டுப்பாளையம் போன்ற தெலுங்கு மொழி பேசுவோர் மற்றும் கேப்டன் ரசிகர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள். நான்காவதாக இடதுசாரிகள், சிபிஎம்க்கு 6 தொகுதியும் சிபிஐக்கு 6 தொகுதிகளும் ஒதுக்க வாய்ப்பு இருக்கு. தொழிலாளர்கள் மற்றும் விவசாய சங்கங்கள் வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகள் இவர்களுக்கு ஒதுக்கப்படலாம்.
சிபிஎம் கீழ்வேலூர் தனி, திருவிக நகர், சென்னை, மதுரை தெற்கு மற்றும் திருப்பூர் வடக்கு. சிபிஐ திருத்துறைப்பூண்டி தனி, கிருஷ்ணகிரி மற்றும் நாகப்பட்டினம் அல்லது திருவாரூர் மாவட்டத்தின் ஒரு தொகுதி. அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். Super Sarvana Stores. ஐந்தாவதாக மக்கள் நீதி மையம். இந்த கட்சிக்கு 2 இடங்கள் வரை ஒதுக்கப்படலாம். கமலஹாசன் அவர்களின் கட்சிக்கு நகர்ப்புற மற்றும் படித்த வாக்காளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்பு அதிகம். கோவை தெற்கு, இதுல கடந்த முறை கமலஹாசன் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்துல தோல்வியடைந்த தொகுதி. சென்னை, விருகம்பாக்கம் அல்லது மயிலாப்பூர். 6வது பிற கட்சிகள், அதாவது இந்திய ஒன்றிய முஸ்லிம் லீக் உள்ளிட்ட முஸ்லிம் கட்சிகளுக்கு 2 இடங்கள் வரை ஒதுக்கப்படலாம். குறிப்பாக முஸ்லிம் மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய வாணியம்பாடி மற்றும் கடையநல்லூர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்க ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். Super Sarvana Stores.